வணக்கம். குருவே போற்றி, குருவே சரணம். என்னுடைய குலதெய்வ ஆசீர்வாதத்தாலும் இஷ்ட தெய்வங்கள் ஆசீர்வாதத்தாலும் இதுவரை 20 வருடங்களாக நான் கற்றுக்கொண்ட ஜோதிட கலை என்னுடைய குருநாதர் எஸ்.ஆர். வெங்கட சுப்பிரமணிய ஐயர் எட்டயாபுரம் மற்றும் சங்கனாச்சேரியில் பரமேஸ்வரன் நம்பூதிரி இவங்க 2 பேர்ட்டையும் எட்டயாபுரம் குருநாதர்கிட்ட ஒரு 5 வருஷம் இருந்திருக்கேன். பரமேஸ்வரன் நம்பூதிரி அப்பப்போ போயிட்டு வருவேன். அப்போ அவங்ககிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டேன். இதுவரையும் நான் யூடியூப்பில் பெருசாக வராததுக்கு காரணம் எனக்கு அந்தளவுக்கு வேலைகள் கரெக்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது, இப்போயும் இருக்குது. இருந்தாலும் நான் படித்த கலை எல்லா வீடியோக்கள் ரொம்ப பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, நம்ம படித்ததை நம்ம வெளியே கொஞ்சம் வீடியோவாக எடுத்து போட்டு விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி திதி கர்ணம் யோகம், திதி சூனியம் மற்றும் முடக்கு இதை பற்றி ரொம்ப வீடியோக்கள் வந்துட்டு இருந்துச்சு. சரி, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அதை குறை சொல்கிறதுக்கு முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இதில் டேலண்ட் இருக்கும், அதை வெளியே கொண்டு வர்றாங்க. நம்ம யாரையும் குறை சொல்லி எப்பயுமே போட வேண்டியது இல்லைங்கிறது என்னோடய கருத்து. நான் என்னோட வாழ்க்கையில் 2000 ஆரம்பிச்சிட்டேன் இந்த கலை. 2005 வரையும் எங்கள் குருநாதர்கிட்ட இருந்தேன். வெள்ளி சனி ஞாயிறு மாத்திரம் அவர் பார்ப்பார். வெள்ளி சனி ஞாயிறு அந்த நாட்களில் நான் என் மற்ற வேலைகளை முடிச்சுட்டு அன்றைக்கி போய் அவர் கூட உட்காந்து ஒரு 100 ஜாதகம் 150 ஜாதகம் வரையும் வரும், அதெல்லாம் எழுதி கொடுப்பேன். எழுதி கொடுத்துட்டு அடுத்து ஒரு 50 ஜாதகம் இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து பார்ப்பேன். இப்படித்தான் என்னை வளர்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ இதில் ஜோதிட கலையில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எங்கே சேர்ந்துருக்கு, எங்கே சேர்ந்திருந்தால் அது என்ன பலாபலனை கொடுக்கும். 2வது திதிகள் ரொம்ப முக்கியம். எங்கள் குருநாதர் ஒன்று சொல்கிறார். ஒரு லக்னத்தில் லக்னம் 1, 5, 9, 12 என்னென்ன கிரகங்கள் சேர்க்கைகள் இருக்குது, அப்போ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத முதல் கண்டுபிடிப்பார். அதே மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் இந்த 20 வருஷமாக. திதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவோம். அதே மாதிரி முன்னோர்கள் சாபங்கள், பாவங்கள், புண்ணியங்கள் எல்லாமே எடுத்துருவோம். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நான் இதுவரையும் அவங்கள பற்றி எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த 20 வருஷமாக நான் ஜோதிட தொழிலில் ஆண்டவ புண்ணியத்தில், என்னோடய குலதெய்வ புண்ணியத்துலேயும் என்னோடய இஷ்ட தெய்வங்கள் புண்ணியத்துலேயும் பண்ணிட்டு வர்றேன். புத்திக்கு அதிபதி மீனாட்சி, புதனுக்கு அதிபதி மீனாட்சி. எவன் ஒருவன் மீனாட்சியை துதிக்கின்றானோ அவனுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். அப்போ இப்போ ஒரு ஜாதகத்தில் உதாரணத்திற்கு மிதுன லக்னமாக இருக்குது, லக்னாதிபதி 1, லக்னாதிபதி நல்லா இருக்கான், உச்சத்தில் இருக்கான், அதோட சூரியன் சந்திரன் சேர்த்துருக்கான் அப்படின்னு அடுத்து 5ஆம் இடம் பார்க்கணும். 5ஆம் இடத்துல குருவோட ராகு சேர்ந்துருந்தால் என்ன பலன், லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன், 9ல் ராகு இருந்தால் என்ன பலன், 12ல் சூரியன் சனி இந்த மாதிரி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத அந்த காலத்தில் அகத்தியர் திருச்செந்தூர் முருகன்கிட்ட கேட்டு தான் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கார். பாவ புண்ணியங்களுக்கு தக்கதான் நம்மளோட கர்ம வினைகள் தொடரும். 4 ஜென்ரேஷன், 4 தலைமுறை நம்ம எடுத்து பார்க்கலாம். முதல் தலைமுறை என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்காங்களோ அது 3ஆவது தலைமுறை வரையும் வரும். 2வது தலைமுறை என்ன செஞ்சுருக்காங்களோ அது 5ஆவது தலைமுறை வரையும் வரும். அப்போ ஒவ்வொரு தலைமுறையிலையும் வரும்போது அந்த காலத்தில் அந்த பாவங்கள் தோஷங்கள் நம்மளை பாதிக்கும். அப்போ இதில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடம். ஏன்னா இதில் பியூர் சயின்ஸ் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, வானவியல் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இதில் ஒன்றை வச்சு முடிவு பண்ணி இதுதான் இந்த திதி கர்ணம் யோகம் இதை வச்சு நம்ம அப்படியே கொண்டு போகலான்னு முடியாது. ஒரு குடும்பம் ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த ஜாதகத்தில் புதன் கேது சேர்ந்துருக்கா, அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் பார்க்குது, அந்த கிரகத்தினால இந்த குடும்பத்துக்கு என்ன அபவாதங்கள் ஏற்பட்டிருக்கு, அந்த அபவாதங்கள்னால இந்த குடும்பம் என்ன கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான பலன்கள் நான் இதுவரையும் சொல்லிட்டு வர்றேன். அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கள் குருநாதர்கள் எனக்கு நல்ல வழியில் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு 10 வருஷமாக இதை டெவலப் பண்ணி இருக்கிற புத்தகங்கள்லாம் வாங்கி இன்றைக்கி ஒரு 200 புக்கு என்கிட்ட இருக்குது. கால பிரவாசி, கால விதான பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் கவுட் எழுத, இந்து
அஸ்ட்ராலஜி, அடுத்து பிஎஸ் ஐயர் எழுதுனது, பிஎஸ் சாஸ்திரி எழுதுனது, ராமகிருஷ்ண பாத் எழுதுனது, இப்படி புஸ்தகங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சாராவளி, பிரம்ம ரகசியம், காளிதாசர் உத்தரகால அமிர்தம். அப்போ ஒவ்வொரு புஸ்தகங்களையும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிதிர்களை பற்றியெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னா உத்தரகால அமிர்தம் ஒன்று இருந்தால் போதும். அதில் பிதிர்களோட தோஷங்கள் எப்படி எப்படி இருக்கும், என்ன செய்யணுங்கிறதுக்கு அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறதோட அந்த கர்மாவை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அதை நம்ம தெரிஞ்சுக்கிடும். அப்போ என்கிட்ட வர்ற ஜாதகங்களுக்கு எங்கள் குருநாதர்கிட்டையும் சரி, அப்போயே நாங்கள் ஒன்று சொல்லுவோம், ராமேஸ்வரம் போ, பிதிர்களுக்கு பூஜை பண்ணுங்க. அப்போ மொட்டைக்கட்டியாக இந்த பிதிர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எந்த மாதிரி இறந்தாங்க, அகால மிருத்யு, அகால மரணங்கள் இருக்குது, துர்மிருத்யு, துர்மரணங்கள் இருக்குது, நார்மலாக இறக்குறவங்க இருக்காங்க. இப்போ இந்த நார்மலாக இறக்குறது எந்த குடும்பத்திலையும் பாதிப்பை கண்டிப்பாக உண்டு பண்ணாது. அது சில திதிகள் இருக்குது, அந்த திதிகளில் பிறந்தவங்க. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முனிசாமி செட்டியாருங்கிறது அந்த காலத்திலே பவம் பாலவம் இந்த கர்ணங்களை பற்றி திதிகளை பற்றி எல்லாமே ஒரு புஸ்தகம் இருக்குது, அருமையாக போட்டிருக்காங்க. 1937, அடுத்து 2007 அந்த பதிப்பகம் வந்திருக்கு. இப்படி நம்ம ஒவ்வொரு புஸ்தகங்களை வாங்கி நம்ம அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம படித்ததையும் சேர்த்துக்கிட்டு தான் கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்போ இந்த 1, 5, 9, 12 ராகு, சூரியனோடு ராகு, சந்திரனோடு ராகு, சுக்கிரனோடு ராகு, சனியோடு ராகு, புதனோடு ராகு, புதனோடு கேது, குருவோடு ராகு, குருவோடு கேது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அதுதான் அகத்தியர் அழகாக ஒரு கவிதை கொடுத்துருப்பார். அதிபலம் ரவி என்பான் வியமதில் ஏறி நிற்க, பதிபெற பிதிர்கள் முன்னோர் பலிகளாய் செத்திருந்து, கெதிபெற இருந்த தோஷம் கெடுதிகள் மிகவும் செய்யும், சதிபெற புத்திர லாபம் தந்துமே கெடுத்து போடும் என்று எண்ணி மைந்தா, புத்தியோடு இதனை செய்வாய், நீடுயிர் சிவஸ்தலங்கள் நீயும் முன் குடும்பத்தோடு, தேடிய நதி தடாகம் சென்றுதன் தீர்த்தமாடி, கூடிய பிதிரின் சாபம் தீருமன சாந்தி. அப்போ இந்த பிதிர்களோட சாபக்கேடுகளை நிவர்த்தி பண்ணி அதை அப்படியே கன்வென்ட் பண்ணி புண்ணியமாக மாற்றணும். அப்போ இதுக்கு சில சிவஸ்தலங்கள் சொல்லியிருக்காரு, நதிக்கரைகள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்கள் என்ன பாவம் நடந்துச்சு. இப்போ சுக்கிரனோட மாந்தி சேர்ந்துருக்கு, சுக்கிரனோட ராகு சேர்ந்துருக்குன்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான் துர்மரணங்கள் நடந்திருக்கும். இப்போ சனி புதன் ராகு புதன் கேது இந்த மாதிரி சேர்ந்துருக்கு, இது ஒரு துர்மரணம். அப்போ அந்த குடும்பத்தில் என்ன துர்மரணம் நடந்துச்சு, இதுக்கு அடுத்த பனிஷ்மெண்ட் என்ன ஆகும்? வாரிசுகள் இல்லாமல் போகும், இல்லை பெண் வாரிசுகள் பிறக்கும், இல்லை அந்த வாரிசுகளில் சில பிரச்சனைகள் வரும். அப்போ இதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணும்போது அருமையான மாற்றங்கள் வந்திருக்கு. என்னோட 20 வருஷத்தில் பல குடும்பம் சோத்துக்கே வழி இல்லைன்னு என்கிட்ட பார்த்தவங்க இன்னைக்கு ஒரு 6 பங்களா ஒரு 50 கோடி வச்சுருக்காங்க. சோத்துக்கே வழி இல்லாமல் வந்தவங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்த ரெமெடி என்னென்ன, ராமேஸ்வரத்தில் 100 பேருக்கு சாப்பாடு போடுன்னு 50 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு மாற்றங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த கர்ம வினைகளை நீக்கிறது இன்றைக்கி சொல்லலை, இன்றைக்கி எல்லாரும் அதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க கோயில் குளங்கள் இருக்கலாம். அந்த கோயிலில் நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு நாள் பண்ணுறீங்க, அன்னைக்கோடு அது சரியாகாது. இப்போ நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க, இந்த திதியை எடுத்து பாருங்கள், 4 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்திலேருந்து அந்த திதிகளில் பிறந்திருப்பாங்க, அதனால் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதனால் பாவங்கள் பண்ணியிருப்பாங்க, அதோட பனிஷ்மெண்ட் இந்த திதியில் நம்ம பிறப்போம். அப்போ இந்த திதிகளுக்கு திதி நித்யா அப்படிங்கிறதுல 15-30 திதிகள், வளர்விரை தேய்விரை, இதுக்கு 15 திதி நித்யா தேவதைகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு திதி நித்யாவும் வளர்விரை தேய்விரைக்கு ஒரு திதி நித்யா, இந்த மாதிரி ஒரு 15 சித்ரா நித்யா தேவதான் இருக்கு. அது பௌர்ணமி அமாவாசை கொண்டு நீப்பாட்டும். இப்படி உள்ள திதி மந்திரங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெகுலராக உங்களோட திதிக்குண்டான மந்திரங்களை நீங்கள் டெய்லி சொல்ல 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 உங்கள் பாடியில் உள்ள நெகட்டிவ் போகிற வெளியேறும். அதே போல் நீங்கள் வீட்டில் டெய்லி காலையில் எந்திரிச்சதும் 6 to 7 விளக்கேற்றுங்க. இந்த பிதிர்தோஷங்கள் கரெக்டாக தெரிஞ்சு நம்ம பண்ணணும். தவறுதலாக பண்ணோம்னா கூட அது நம்மளை திருப்பி அடிக்கும். அந்த மாதிரி நான் ரொம்ப விஷயங்கள் என்னோட 20 வருஷ சர்வீஸில் பார்த்துருக்கேன். ஆகையால் திதி தோஷங்களை பற்றி சொல்கிறப்ப அந்த குடும்பங்கள் ஜாதகங்கள் கொடுக்குறப்ப அவங்கள எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுத்து அதை போய் பண்ணும்போது 100க்கு 100 ரெமெடி கொடுத்துருது. அது என்னோடய வாழ்க்கையில் நான் நல்லா பார்த்துருக்கேன்.
ஆகையால் இந்த திதி விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுலேயே கர்ணம், யோகம், திதி, சூனியம் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடலாம். திதி ஒன்று நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டாலே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். இதுக்கு பழைய காலத்தில் பழைய புத்தகங்களில் ஒவ்வொரு கோயில் பற்றி என்னென்ன பாவத்துக்காண்டி அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி துரைராஜுங்கிறவரும், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி சில ரிஷிகள் எழுதின புத்தகங்களையும், சரபோஜின மகாராஜா காலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களையும் விளக்கங்கள் ரொம்ப கொடுத்துருக்காங்க. போன ஜென்மத்தில் நீ எங்கே பிறந்தா, அதுக்கு பிறகு எத்தனை ஜென்மங்கள் கழித்து நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி புத்தகங்கள்லாம் இருக்குது. நட்சத்திர சிந்தாமணின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது ஒரு 3 வால்யூம் வரும். அப்போ அதை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அந்த கர்மாக்கள் ஒத்து வரும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்வழியில் இந்த உலகத்தை கொண்டு போகணும். அதே போல் எல்லோருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, ஆற்றங்கரையில் போயோ குளத்துக்கரையில் போயோ துணிகளை அவுத்து போட்டு திரும்பியும் பாவத்தை சேர்க்காதீங்க. தண்ணியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ, ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, அரசாங்கத்தை நம்ம நம்பி வாழணும் அவசியம் இல்லை. ஆகையால் இது பொது கருத்தை எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோ வரும்.